ஹாய்ங்க, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் தான் நாங்க செய்திருந்தோம். இந்த குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனை நான் சிம்மில் வச்சு அதை ஹனி வந்து 150 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் தான், அது ஒரு 100 கிராம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து ஜிஞ்சர் பவுடரும் சின்னமன் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் பேக்கிங் சோடாவுமே பட்டருமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் 130 கிராம்ஸ் 2 டைம்ஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு எக் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 450 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஜலிச்சுட்டு ஸ்பேச்சுலால மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக குக்கீஸ்க்கு எப்படி டோ ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலாக மொலாசஸை வச்சு தான் பண்ணுவாங்க. அது நம்ம கிட்ட இல்லை அப்படின்றது தான் நான் ஹனி வச்சு பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு கிளிங் ரேப் பண்ணிவிட்டு 30 to 1 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே கூட செய்திருக்கலாம். சரி, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்யும்போது நீங்கள் எடுத்து கூட வெளியே வச்சுக்கலாம். 2 பட்டர் ஷீட் நடுவில் வச்சுட்டு இதை நான் வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். குக்கி கட்டர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான டிசைன்ஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஜிஞ்சர் பிரெட் மேனும் கிறிஸ்மஸ் ட்ரீயோட குக்கீஸ் கட்டர் கிடைக்கல. அதனால நான் பேப்பரில் வந்து வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி தான் நான் இதில் எடுக்கிறேன். அந்த இமேஜை பேப்பரில் இருக்கிற இமேஜ் அதை அப்படியே டோ மேலே வச்சுட்டு நைஃப்பில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அவுட்புட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் வந்துருந்தது. இதை வந்து நம்ம ஆல்ரெடி 10 minutes 180 degree செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 10 to 15 minutesல வந்து நம்மளுடைய ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பிளெயினாகவும் கொஞ்சம் செய்துக்கிட்டேன். இந்த மாதிரி டிசைன்ஸ்லையும் நான் கொஞ்சம் செய்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் ஐசிங் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஐசிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் வந்து 1 கப் மெஷர் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மில்க், வீட்டில் வந்து சூடு பண்ணி ஆற வச்ச மில்க்கு, அது கூட நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் நான் ஆட் பண்ணி தான் இதை பண்ணிகிட்ருக்கிறேனே. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நமக்கு தேவையான டிசைன்ஸில் நம்ம செய்த குக்கீஸ் மேலே நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.